சுரேஷ் வந்து ரொம்ப டென்ஷனாகவும் படபடப்பாக இருக்கார். இதை பார்த்துட்டு வந்து மதி வந்து அமைதியாக வந்து துணியை மடிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து சுரேஷ் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி போகிறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்றாங்க. நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீ என்ன அப்படின்னோடனே, என்ன கண்டுக்கணும் இப்போது? என் அண்ணன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியாக இருக்கா? எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது. என்ன கேட்க மாட்டேங்கிறாரு? என்ன சொல்கிற நீ? என் அண்ணன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக வந்து பொண்டாட்டியை பிரித்து இங்கே கூட்டின்னு வந்து வச்சுக்கலாமா? என்னதான் இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் இப்படி என் அண்ணன் பண்ணும். சரி, என்ன பண்ணுன்றீங்க? நேராக வந்து என்னோட வந்து தங்கச்சியை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் உங்கள் வீட்டில் எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணுமா? நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் அவர் தான் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அமுச்சு வைக்கதான் என்ன பிரச்சனை? மன்னிப்பு கேட்குறாரு. அது உண்மையே கேட்குறாருன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, பின்ன உண்மையாக கேட்குறாம பொய்யா கேட்குறாரு. பின்ன இது இப்போ நடந்த விஷயம் கிடையாது, ரொம்ப நாளாகவே இது நடந்துட்டுருக்க விஷயம். உங்களுக்கு இது ஒரு விஷயம் தான் தெரியுது. ஒரு பொண்ணு மனசில் நிறைய வந்து வழிகளோடு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ உங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து ரேவதி பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப நாள் வழி அனுபவிச்சிருக்காங்கன்னு காரணம். ஏன்னா யாருமே வந்து உடனே சட்டுன்னு எடுக்கிற முடிவு இல்லை, மனசில் அழுத்தம் அதிகமாக இருக்க எடுக்க முடிவு. இதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு நீ பேசுகிறது. இங்கே பாருங்கள், உங்கள் மாமா மன்னிப்பு கேட்குறான்றதுக்காக உங்கள் மாமா பழைய பேர் இருக்க மாட்டார்ன்ற அர்த்தம்லாம் கிடையாது. உங்கள் மாமா கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தால் தான் உங்கள் அக்காவை அவர் பிரிவை உணர்வார். அப்போ தான் தன்னோட செயலை வந்து தப்புன்னு அவர் உணர்வார். அவர் இப்போவே உணர்ந்துட்டாருன்னு வாய் வார்த்தை சொன்னால் உணர்ந்துட்டார் அர்த்தமா? எந்த விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக அறியணும். அவர் மனசார வந்து அதுக்கு வருந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க மாமா மனசார வருந்துற மாதிரி தெரியல. என் மாமாவை தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காதுன்னா வேறு விஷயம், எனக்கும் அவருக்கும் நடக்கிற விஷயம் வேறு. ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணன் பண்ணது கரெக்டு தான், ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. நான் பண்ண தப்பு. ஆமாம், இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் நீங்கள் தான் கூடவே நின்று எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். நீங்கள் எல்லோரும் 2 பேரும் 3 பேரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தானே அவர் வந்து நினச்சிப்பார் அவங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இப்படி ஹோப் கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி வந்து திருந்துவார்? எங்கள் மாமா அப்படிப்பட்டவரெலாம் ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியா? இங்கே பாருங்கள், ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, அவர்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃபை கேட்டாவே போதும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் அக்கா கிட்ட உட்கார வச்சு அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன தான் நடக்குது அவங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களா? உங்கள் மாமா கிட்ட மட்டும் தான் கேட்பீங்க. என்ன உங்கள் மாமா உங்களை தேடி வந்திருப்பாரு, வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு நீ பேசுகிறான்னு சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னோன்னா, அவர் தேடி வந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இதெல்லாம் சொல்லலை. அவர் என் வேலை விஷயமா சொல்ல வந்தார். எனக்காக என் ப்ரொமோஷனுக்காக எவ்வளோ பேசியிருக்காரு தெரியுமா? இப்படிப்பட்ட மாமா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். எங்கே போட்டால் எங்கே காய் நகர்த்தினா எங்கே வந்து கரெக்டாக வந்து நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ என்ன சொல்கிற? ஆமாம், உங்ககிட்ட சாதாரணமாக பேசுனா நீங்கள் கோவமாக இருப்பீங்க, உங்ககிட்ட வந்து வேலை நடக்காது, அதனால தான் உங்களுக்கு வேலை முக்கியம்னு உங்கள் ப்ரொமோஷன் பற்றி பேசியிருக்காரு. இந்த விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீ என்ன சொல்ல வர? நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களே புரிஞ்சுக்கினா நல்லது, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போகிறாருங்க. அதை கேட்டுட்டு வந்து குழப்பம் அடைகிறாரு. என்ன சொல்கிறா? அப்போ எங்கள் மாமா வந்து ப்ரொமோஷனுக்காக என்கிட்ட வந்து பேசுனது எல்லாமே அக்காவை சமாதானப்படுத்தி அனுப்பத்துக்காக தானா? உண்மையிலேயே அவர் பேசலையா? ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. வந்து செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. அதை பார்த்துட்டு வந்து, என்னடா குழந்தை எங்கடா அப்படின்னோடனே, என்ன சொல்கிறது, அதுக்குள்ளேயுமே அந்த பாக்கியராஜ் வந்து குழந்தைய கூப்பிட்டு போயிட்டான். என்னடா சொல்கிற? அவன் கூப்பிட்டா எப்படி ஸ்கூலில் அனுப்புவாங்க? ரேவதியும் கூட வந்திருக்கா, ரேவதியும் பாக்கியராஜும் சேர்ந்தா குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னடா இது, இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், ரேவதியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் நீ ஏன்டா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற? நான் பண்ணான்னு பண்ணிக்கும் போது அந்த பாக்கியராஜ் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காமா, அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். ரேவதி அங்கே இருக்கிற வரைக்கும் பாக்கியராஜ் ஓவராக தான்டா போவான். நீ ரேவதியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, அப்போ அவன் என்ன பண்ணுறான் நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னோடனே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, ஆனால் இந்த ரேவதி அடங்க மாட்டேங்கிறாளே, அவங்க அண்ணன் பேச்சு கேட்டு திடீர்னு ஆடிட்டுருக்காளே, இவ்வளோ நாள் ஒழுங்காக இருந்தா இப்போ என்னாச்சு அவளுக்கு? அதாம்மா எனக்கும் புரியல அப்படின்னோடனே, இங்கே பாடுறா, இதை இப்படியே விடாத, அதுக்கப்புறம் பாக்கியராஜ் ரொம்ப ஓவராக போயிட்டுருப்பான், அதனால் சீக்கிரமாகவே ரேவதியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டின்னு வர பாடுறா, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, இதுக்கப்புறமும் ரேவதி அங்கே இருக்கக்கூடாது, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு யோசிக்கிறாரு, பாக்கியராஜ் ரொம்ப ஓவராக போகிறான், ரேவதி எப்படியா சமாதானப்படுத்தி ஆகணும், ரேவதியை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன் அவளை யோசிக்கிறாரு. செம்ம டென்ஷனாக தங்கராஜ்.